வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம். இது புதுப்பட பார்வை. இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி அதில் பாடி இருக்கேன். பட் ஆனால் அதோட சந்தோஷம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு படத்தில் பாடுறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அவ்வளோ அழகான ஒரு படம். த டைரக்டர் ஷான் ரோல்டன், மியூசிக் டைரக்டர் எல்லாம் என்ன சொல்கிறது தெரியல. எல்லாரும் சார்லேருந்து சிவரண்ணன், த பாய்ஸ் நடிச்சவங்க எல்லா கேரக்டரும் ரொம்ப இந்த மாதிரி ஒரு படம் ஆக்சுவலி ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர் காமெடியாக இருந்தாலும் எல்லாம் மொத்தமாக ஒரு சிம்பிள் ஃபிலிம் படம்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங் ஃபிலிம் நான் ஒர்க் பண்ணதுலேயும் அது மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்துருக்கேன். பியூட்டிஃபுல் ஃபிலிம். இந்த மாதிரி படம் வந்து கண்டிப்பாக பிளாக் பஸ்டராக வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இட்ஸ் ரியலி குட். தேங்க்யூ ஸோ மச். வர படத்துலேயே எப்பவுமே ஒரு பெரிய பட்ஜெட் ஒரு தான் அது மார்க்கெட்டிங் வராங்கன்ற ஒரு அபிப்பிராயத்தில் நாளாக போயிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரி படங்கள் நம்ம ஆனஸ்டாக எடுக்கும்போது கண்டிப்பாக மக்கள் எடுத்துப்பாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது நிறைய இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டு இருக்கு. மலையாளத்தில் அவ்வளோ நடந்துட்டு இருக்கு. அந்த படங்கள் தான் நம்ம இண்டஸ்ட்ரி மக்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இங்கே தமிழில் அதே மாதிரி ஒரு படத்தை எடுத்தது ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட். அது ஒரு அந்த டீமோட ஒரு பார்ட்டாக இருக்கிற அது இந்த டைரக்டர் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ், மேம், பசங்க, எல்லா ஆக்டர்ஸ், எல்லா கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அவ்வளோ ஒரு கோர்வையான ஒரு ஹார்ட்ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். ஐ திங்க் இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நிறைய படங்கள் கண்டிப்பாக இது பிக் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட்ஸ் ஹியர். ஐ எம் ஸோ ஹாப்பி. கண்டிப்பாக ஐ திங்க் ஹூஎவர்ஸ் வாட்சிங் இட் இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக தேட்டருக்கு வந்து பார்த்தே ஆகணும். சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி விஷயம் பார்த்தோம். உண்மையிலே ரொம்ப ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப எல்லா சார்ட்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்குது. நிறைய தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து சசி சாரும் ஃபர்ஸ்ட் அபியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னு நீங்கள் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து ஆர்கானிக்காக இருக்கும். அவரோட ரைட்டிங்காக இருக்கட்டும், சசி சார் ஃபேமிலி சீன்ஸாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸோட சீன்ஸாக இருக்கட்டும், ஒரு படமாக ஒரு ஃபுல் படமாக நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ரசிச்சு பார்ப்பீங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் வந்து ஏறி சசிகுமார் சார் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், இதோட பெரிய ஹீரோயிசம் படமே கிடைக்காது. பட் ரியலி என்ஜாய் த ஃபிலிம். கண்டிப்பாக நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பார்க்கும்போது நான் எவ்வளோ ரசித்து எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேனோ அதே ஃபீலிங் உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன்.
please do watch the film in theaters and enjoy the film. It's a film something that இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு படம். வெரி ஹாப்பி ஐம் ஹியர் டுடே. ஆல் தி பெஸ்ட் டு சசி சார் அண்ட் அபி. இது வந்து பெரிய ஒரு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஸோ ஐம் ஷூர் இட் வில் பி கிரேட் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலியோட ப்ரீமியர் ஷோவில் இருக்கும். எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல. ஒரு படம் எனக்கு இவ்வளோ பிடிச்சி ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதம் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த படம். அபிஷனுக்கு என்னோட ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். ஆல் மை லவ் டு ஹிம். ஃபஸ்ட்டு படத்தில் இவ்வளோ கிராஃப்டோட இவ்வளோ சென்சிட்டிவாக அந்த இஷ்யூ பற்றி பேசி எல்லா ஆக்டர்ஸ் கிட்ட இந்த ஆக்டிங் வாங்கி இவ்வளோ சீம்லெஸ்ஸாக செம்ம கிராஃப்டோட அந்த படத்தை பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது தட் இஸ் ஜஸ்ட் 25 years old அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியுது. அண்ட் நெக்ஸ்ட்டு $1 million யுவராஜ், மகேஷ். வாட் அ ஃபிலிம் இது. ஸ்கிரிப்டை பிக் பண்ணி இந்த மாதிரி இதை வந்து சப்போர்ட் பண்ணி பேக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த படம் வந்து இவ்வளோ அழகாக ஒரு 2 hours இவ்வளோ கதைகள், இவ்வளோ கேரக்டர்ஸோட ஸ்டோரிஸ்லாம் சொல்லி ஒரு ஹோல்சமாக இருக்குது. எல்லா குடும்பங்களும் இந்த டெஃபரெண்ட்டாக போய் தேட்டரில் பார்க்கணும். இவ்வளோ தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸும் இருக்குது, கமர்ஷியலான தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸும் இருக்குது, ஃபீல் குட்டும் இருக்குது. இதில் ஒரு பெரிய சின்சியாரிட்டி இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சசிகுமார் அண்ணாக்கும், சிம்ரன் மேம்க்கும், சின்ன பையனுக்கும், அந்த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரமேஷ், எவ்ரிபடி, ஆர்ஆர், ஜான் ரால்டன், கேமராமேன், ஹோல் டீம் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. டெஃபினட்டாக இது வந்து தேட்டருக்கு வந்து நீங்கள் பார்க்கணும். சப்போர்ட்லாம் இல்லை, நீங்கள் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. என் படத்துக்கு எந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட பேசணும் அந்த மாதிரி இந்த படத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். டெஃபினட்டாக இதை தேட்டரில் வந்து பாருங்கள். யா, ஐ லவ் த ஃபிலிம். படத்தை பார்த்த வெளியில வரும்போது மனசு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த படம்னு சொல்லலாம். இந்த படத்துல தேவையான எல்லா அம்சமும் இருக்கு. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு. பிகாஸ் இட்ஸ் சச் எ பியூட்டிஃபுல் ஃபில்ம். நமக்கு ரொம்ப தேவையான ஒரு திரைப்படம். இந்த இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு படம். என்டர்டெயின்மெண்ட், காமெடி பண்ணியிருக்காங்க. காஸ்டிங் இஸ் அமேசிங். சசி சார் சொல்லவே வேணாம். இட்ஸ் ஸோ அப்ராப்ரேட். அவருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. அண்ட் காஸ்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. கமலேஷ்னு ஒரு குட்டி பையன் பண்ணியிருக்கான். ஹி இஸ் லைக் ஸோ குட். எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். $1 million ஸ்டுடியோஸ் அவங்களுடைய ஒவ்வொரு படமும் ஒரு ஜானரில் இருக்குது. அண்ட் எப்படி இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக மூவிஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இட்ஸ் அமேசிங். அவங்களுடைய ஒவ்வொரு படமும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு படமும் சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான திரைப்படமாக தெரியுது. அண்ட் கண்டிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான். அண்ட் நியூ டைரக்டர், அவர் ஒரு டெபியூ டைரக்டர் மாதிரியே ஃபீல் ஆகலை. ஒரு முக்கியமான கதாபாத்திரமும் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அதை ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு இந்த படத்தை பார்த்து. ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். யூ வில் 100% நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு கேரண்டி. தேங்க்யூ. டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் பார்த்தேன். இந்த படத்தை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். அபி மூலமாக நான் ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருக்கேன். சமீபத்தில் சினிமாவில் வந்து எவ்வளோ கதைகள் இயக்குனர் நிறையா பேர் கதை கேட்டிருக்கோம்.
தம்பி முக்கியமாக சொல்கிறப்ப நானும் ஒரு ரசிகனாக அவர்கிட்ட இந்த கதையை கேட்டிருக்கேன். ஒரு கதை சொல்கிற விதம் அப்படியே படம் பார்க்குற மாதிரி இருந்தேன். அது அப்படியே அந்த படத்தை நான் திருப்பி பார்க்குறப்போ ஒன்று தான் ஒரு சொன்னதில் மிஸ் ஆகவே இல்லை. சசிகுமார்னே நான் எப்போவுமே சொல்லுவேன் என்னோட ஹீரோ அப்படின்னு சொல்லுவேன். தம்பியோட எண்ணம் போலவே அந்த படம் நீங்கள் அத்தனை ஆர்டிஸ்ட் ஒருத்தர் போட்டு பண்ணிட்டாங்க. அற்புதமான ஒட்டுமொத்த ஃபேமிலி எல்லாரும் சைடு ஒரு 2 நாள் டைம் கூட இந்த படத்தை வந்து காட்டுறீங்க. இது தவற விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு படம் இல்லை. அப்படி ஒரு அரசியல் உள்ள இருக்குது. அழகான மூவிங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், மிக சிறந்த ஒரு படமாக இந்த வருஷத்துக்கு வேறு சொல்கிற ஒரு படமாக இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் அபிக்கு அன்பு தம்பிக்கு அற்புதமான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடம், சிறந்த இயக்குனர் இடத்துல அபி இருக்கிறது. மிகச்சிறந்த படம். சசிகுமார் அண்ணனோட படங்கள்லேயே நான் திருப்பி சொல்கிறேன், அவருக்கு சுப்பிரமணியபுரம் இப்படி பேர் சொல்லாமல் 2-3 படம் இருக்குது. காலத்துக்கும் பெருமைப்படக்கூடிய ஒரு படமாக டூரிஸ்ட் ஃபேமிலி எங்கள் அண்ணனுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குட்டி தம்பி அவர் அற்புதமாக பண்ணியிருந்தார். சத்துக்கு மீறி சொல்லியிருப்பாங்க, நடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் நேரம் ஒவ்வொருத்தருக்கும் படத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. நல்லா சிரித்தோம், நல்லா ஃபீல் பண்ணேன். கடைசியாக நல்ல அழுதா ஹேப்பி அப்படின்னு இதாங்க இந்த படம். வாழ்த்துக்கள். விஜயகாந்த் இந்த தயாரிப்பாளருக்கு இந்த மனமார்ந்த நல்ல படமாக எடுத்துக்கிட்டாங்க. மியூசிக் டைரக்டர், கேமரா எல்லாருமே மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. திருப்பி தேட்டரில் உள்ள அனுப்புனாங்கன்னா மறுபடியும் அந்த படம் பார்க்க ரெடியாக இருக்கும். நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். என்னோட பேர் ரம்யா ரங்கநாதன். இப்போ தான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்துட்டு வரேன். ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு ரொம்ப அழகான படம். இந்த மாதிரி படம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. இது ஒன்று தான் நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். எல்லா கேரக்டர்ஸும் படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தாங்க. சசிகுமார் சார், அப்புறம் இந்த குட்டி பையன், அப்புறம் எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. அண்ட் ஒரு சீனும் அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருந்தது. அழுகையான சீன் ரொம்ப தேம்பி அழுதேன் நான். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அடுத்த சீன்லேயே வந்து செம்ம காமெடியாக இருக்குது. பயங்கரமாக தியேட்டரே கை தட்டி சிரிக்குது. எல்லாருமே ஒரு இமோஷனுக்குமே பயங்கரமாக கனெக்ட் பண்ணுவீங்க இந்த படம். கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் உங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாருக்குமே வந்து என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் ஒரு 5 நாள் வந்து ரொம்ப மனசு நிறைஞ்சு ஹாப்பியாக தூங்குவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த படம் கொடுத்தது. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டர் வந்து பாருங்கள். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண யுவராஜ் அவங்களுக்கு மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ்க்கு கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப பெரிய பாராட்டு கொடுக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணதுக்கு. அண்ட் டைரக்டருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை. அபிஷன் ஹேஸ் டன் such a great job. I think he is going to go places after this film. I really hope he does. படம் ரொம்ப அழகாக இருந்தது. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ தான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி குட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபீல் குட் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்தது. சசிகுமார் சார் கலெக்டிங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க சார். இந்த மாதிரியே இந்த படமும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. சிம்ரன் மேம், அப்புறம் 2 உங்கள் பசங்க, அப்புறம் அபிஜித் இஸ் அ டிரெக்டர், நியூ கம்மர், சூப்பர் ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி a blockbuster. Thank you. ஹாய், இப்போவே வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தேன். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். படோட ரிவ்யூ சொல்ல முன்னாடி ஐ ஹேவ் டு டெல் திஸ் ஒன் திங்.
I think whenever there is a film from $1 million studios, I always love it because படத்தில் கிளைமேக்ஸில் நல்ல ஹோப் இருக்கும், நல்ல எண்டிங் இருக்கும். And it's also a very nice, feel good, beautiful film. It's a beautiful story. I loved it and I feel really, really happy. So you all should go and watch it in the theatres near you. Thank you. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் நான் பார்த்துட்டு வரோம். யங் டைரக்டர், யங் டீம், இட்ஸ் அ ரியலி அமேசிங் ஜாப். நல்ல ஒரு எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு வெரி எமோஷனல் ஃபிலிம். அண்ட் நம்ம நாட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைக்கும் ஒரு ரொம்ப சாஃப்ட் ஹார்டடாக ஒரு லைட் ஹார்டடான ஒரு தீர்வையும் வந்துட்டு ஒரு ஒத்துமை வெளியிடுற மாதிரி ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கும். ஒரு பெரிய படத்தோட வரைக்கும் இருந்தாலும் இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கணும். ஸோ தி பெஸ்ட் ஆஃப் த ஹோல் டீம் எல்லாருக்குமே. ஐ ஹோப் ஹி மேக்ஸ் மோர் ஃபிலிம்ஸ் லைக் திஸ் அண்ட் டஸ் குட் even more better and bigger films like this. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ப்ரிவ்யூ ஷோவில் வந்திருக்கோம். அகெயின் குட் நைட் லவர், அதுக்கப்புறம் வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி $1 million ரொம்ப முக்கியமான படம். அந்த ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்கிறத தாண்டி அதையும் தாண்டி ரொம்ப எமோஷ்னலாக எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு படமாக வந்திருக்கு. அதில் பெர்ஃபார்ம் பண்ண ஆக்டர்ஸ், அந்த குட்டி பையன்லேருந்து சுஷ்மா சார், சிம்ரன் மேம் எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் வந்துட்டு இப்போது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். படம் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ ஒன் பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தோம். ஜெனுவன்லி எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். நமக்கு ரீசெண்டாக ரொம்ப நாளில் வந்து நான் பார்த்த ஒரு பயங்கரமான படம் இது. உண்மையாகவே ஜெனுவன்லி ரொம்ப மனசார சொல்கிறோம். ஜென்ரலாக இந்த ப்ரிவியூ வந்தால் நமக்கு ஓரளவுக்கு அதில் உடன்பாடு இல்லைனா கூட நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம். பட் அப்படி இல்லாமல் ரொம்ப ஜெனுவன்லி இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். கண்டிப்பாக இதில் சூப்பரான விஷயம் நிறைய இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைரக்ஷன், ஒரு எழுதின விஷயம், ஸ்க்ரீன் ப்ளே, டயலாக்ஸு, பெர்ஃபார்மன்ஸ், நடித்தவங்க, அது காலனி நடிச்சிருக்க எல்லாரும், எவ்ரி சிங்கிள் கேரக்டர், அதுக்கப்புறம் மியூசிக், எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் போய் இந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி படங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லாக கண்டென்ட் வரும். ரொம்ப அவ்வளோ லெவலில் இருக்குது. சசி சார்லாம் வந்து அது பயமாக நடிச்சிருந்தாரு. ஸோ எல்லாருமே பயமாக நடிச்சாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் ஹிட்டானா இன்னும் நிறைய இந்த மாதிரி கண்டென்ட் வரும். கண்டிப்பாக எல்லோரும் போய் இதை பார்க்கணும். இதை பார்க்க வேண்டியது ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எவ்ரி சிங்கிள் கேரக்டர்ஸ் ஆர் பெர்ஃபார்ம் பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன். அதனால தான் இவ்வளோ பேசுகிறேன். ஜென்ரலாக இவ்வளோ பேச மாட்டேன் நான். உண்மையாகவே ஜெனுவன்லி எவ்ரி ஒன் ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். கங்க்ராட்ஸ் டு $1 million ஸ்டுடியோஸ் தொடர்ந்து பியூட்டிஃபுல்லான படங்கள் கொடுத்துருக்காங்க. யுவராஜ் அண்ட் டீம் டைரக்டருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். 100% இது ஹிட்டு தான். ஸோ அதெல்லாம் டவுட் இல்லை, எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ பார்க்காதவங்க இந்த தேட்டரில் பார்க்க மாட்டோம், ஓட்டியில் வரும் வெயிட் பண்ணுறப்ப வெயிட் பண்ணால் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். லவ் யூ ஆல். மூவி இப்போ தான் பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது கடைசியில் இப்போ பார்த்துட்டு வந்து நிறைய பேச விட முடியல, அந்த மாதிரி ஒரு எண்டிங். ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு படம். அதுக்கடுத்து கடைசியில் வந்துட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக முடித்தாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். டூரிஸ்ட் ஃபேமிலி இது வந்து இந்த மாதிரி ஒரு மூவி வந்து டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே பார்க்கணும், பார்த்து சப்போர்ட் பண்ணணும். டெஃபினட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரசித்தோம் தேட்டரில். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகி ஒரு பர்சனல் வின் மாதிரி இருக்குது. ஏன்னா அபிஷேக் வந்து என் காலேஜ் சீனியர் எனக்கு. ஸோ அவருக்கு இப்படி ஒரு டெபியூட்டன் ஃபிலிம் அவரை இவ்வளோ நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் யுவராஜ் அண்ணன் அண்ட் ஹோல் $1 million டீம் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவ்வளோ நல்ல படம் அவங்க கொடுத்ததுக்கே ஆக்சுவலாக ஃபஸ்ட் தேங்க் பண்ணணும். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக எமோஷ்னலாக இருக்குது. ஸோ எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருமே ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப ஜாலியாக இருக்குது.
ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப ரிலேட் ஆகிற ஒரு படமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹோல் டீமுக்கே என்னுடைய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தேன். ஒரு படத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஒரு பயங்கரமான பியூட்டிஃபுல்லான ஒரு போயட்டிக்கான எமோஷனலான காமெடி கலந்த ஒரு சூப்பரான படம். இந்த படத்தோட கிளைமேக்ஸே வந்து பெருசாக பேசப்படும். நான் எந்த சர்ப்ரைஸுமே ரிவீல் பண்ணல. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்காக இந்த படம் பாருங்கள். பெரிய பிளாக் பஸ்டர். தேங்க்யூ. டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மனதிற்கு நிறைவான ஒரு மகிழ்ச்சியான ஒரு படம். குடும்பத்தோடு எல்லாரும் பார்க்கக்கூடியது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நெகிழ்வாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மன நிறைவான ஒரு படம். குடும்பத்தோடு வந்து கொண்டாட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு படம். எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அபிக்கு $1 மில்லியன் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போதான் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் பாகிஸ்தானில் நடந்த அந்த பிரிவினைவாதம் வந்து நமக்கு தெரியுது. முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கனாக இருந்தாலும் சரி, மனிதமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே வந்து டீஃபால்ட்டாக ஸ்ரீலங்கன்னாலே ஒரு சின்ன எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பிகாஸ் ஆஃப் தட் அந்த பிரிவினைவாதம் தான். ஜஸ்ட் ஒரு பார்டர் தான் வந்து நம்மளை பிரிக்குது. ஸோ அதனால் இட்ஸ் a very good movie, politically an amazing movie and very funny also. I wish all success to Tourist Family. இமோஷனல் சீன்ஸ்க்கு அப்புறம் உடனே ஃபனி சீன்ஸ் வந்தது. நல்லா ஃபன் பேக்ட் ஃபேமிலி காமெடியாக இருந்தது. நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி படம். சூப்பராக இருந்தது. நல்லா இமோஷனல் சீன்ஸ் தான் ரொம்ப குரூப்பிங்காக இருந்தது. ஷான் ரோல்டன் நான் மியூசிக் தான் வேறு லெவல் அப்படியே கேரி பண்ணிச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் குட்டி கிட் ஆக்டர் தான் வேறு லெவல். லைக் காமெடிக் டைமிங் வேறு லெவல். லைக் ஒரு தனி க்ளோ ஸ்க்ரீனில். ஸோ சிம்ரன் நானும் சூப்பராக இருந்தது ஆக்டிங். எல்லோரும் ஓவரால் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது படம். லைக் சில படம் ரிவ்யூ பண்ண முடியாது, உள்ளே போய் நம்ம ஃபீல் பண்ணால் தான் முடியும். ஸோ டாப் கிளாஸாக இருக்குது படம். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே சூப்பராக, நிறைய இடத்துல லைக் அழுது, நிறைய இடத்துல சிரித்து சூப்பராக எழுதியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ படம். அவர் சொல்லவே வேணாம். இந்த ரோல் அவர் பண்ணதுனால தான் இவ்வளோ ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு. வேறு யார் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ கன்வின்சிங்காக இருந்திருக்காது. சசி சார் பண்ணதுனால மட்டும்தான் இந்த படம் இன்னும் லைக் 95 இருந்த படம் ஒரு 100க்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அவர் பிளாஸ்ட் ப்ரோ. அவர் முக்கியமாக ஒரு டான்ஸ் ஒன்று இருக்குது, அதெல்லாம் லைக் தியேட்டர் மெட்டீரியல். அதெல்லாம் செம்மையாக, ஐ மீன் என்டையர் கேஸ்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. யாருமே கேஸ்ட்னு இல்லை, ஒவ்வொரு கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டருமே நம்ம வெளியே வரும்போது நம்ம மைண்டில் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. எதுவுமே இல்லை, தாராளமாக புக் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபேமிலியாக போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு லேகுமே இல்லை. இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பெரிய தப்பு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அவர் எப்போவுமே நல்லா தான் பண்ணுவார். இந்த கதையோட ஸ்கிரிப்சர்ஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே படம் லேகே ஆகாமல் ரொம்ப நல்லா ஸ்பீடாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிடுது. செகண்ட் ஹாஃபும் அதுக்கு ஈக்குவலாக நல்லா போகுது. எந்த இடத்துலையுமே லேக் இல்லாமல் கொஞ்சம் ஹியூமராக நல்லா ஃபன்னாக போச்சு. சிம்ரன் எப்போவுமே எவர் கிரீன் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க நடுவில் ஒரு பழைய விண்டேஜோட டான்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லாயிருக்கும், பாருங்கள். படம் மெயினாக வந்து இப்போது இப்படி நீங்கள் இந்த படம் தான் பார்க்கணும், இந்த படம் தான் பார்க்கக்கூடாதுன்னு நிறைய ஆடியன்ஸு சுற்றிட்டு இருப்பாங்க. அது அவங்களெல்லாம் தவிர்த்துட்டு இந்த ஃபீல் குட் மூவி பார்க்கணும். அப்புறம் இந்த ஸ்ரீலங்கா அவங்களோட அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறவங்க நிறையா இருக்காங்க. அவங்களே ஒரு நல்ல கண்டென்ட்டாக காட்டியிருக்காங்க. அண்டு சில இடத்துல ஹிந்தியை தாக்கி பேசியிருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்காண்டி இந்த படம் வந்து பாருங்கள். ஆமாம், அந்த சின்ன பையன் அவன் ஃபஸ்ட் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் எல்லாம் அவன் என்ன பண்ணாலுமே அவன் வந்து ஒரு சீரியஸான சீனுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் தூக்கிட்டு போனால் கூட எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ஹியூமர் தான் பண்ணுவான்றதே அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகி அவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக இல்லை எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க.